ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரெண்டல் ஹவுஸ் கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் மாடுலர் கிச்சன், ஒரு ஸ்மால் கிச்சன் தான். என்னோடய கிச்சனை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து போயிடலாம். நார்மலான ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து இங்கே இருக்குது. கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்து சின்ன ஸ்பூன் ஸ்டாண்ட் இருக்கும். அதில் வந்து ஸ்பூனு, ஸ்போர்க்கு, நைஃப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கடுத்து இருக்க பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கரண்டி ஐட்டம்ஸ்லாம் போட்டிருப்பேன். இது வந்து எதுக்கு இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா, டக்குன்னு எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சைடில் வந்து இப்படி போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே. அதுக்கடுத்து இந்த பிங்க் கலர் இருந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் சின்ன சின்ன குழி கரண்டிலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுருக்கிறதுனால வந்து எனக்கு டக்குன்னு எதுனாலும் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த சைடில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஸ்பூனு, கரண்டி ஐட்டம்ஸ்லாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் ரேக் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ரேக்கில் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து மேலே உள்ள ரேக்கில் பாருங்கள் 2 ஜாடி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஜாடியில் வந்து உளுந்து இருக்கும், தாளிப்பு உளுந்து. சென்டரில் இருக்கிற ஜாடியில் வந்து உப்பு வந்து போட்டு வச்சுருப்பேன். இந்த ஜாடி எதுக்கு இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் மேலே அப்படின்னா, எனக்கு சமையல் பண்ணும்போது வந்து இந்த உப்பு ஜாடி வந்து என் கையில் எடுத்து யூஸ் பண்ணணுன்னே இல்லை. மூடியை ஓப்பன் பண்ணி இந்த சைடில் வச்சுருவேன். வச்சுட்டு உப்பை எடுத்து தேவைக்கு வந்து போட்டுட்டு பழையபடியும் அதிலே ஸ்பூனை போட்டுட்டு மூடி வச்சுருவேன். அடுத்து இந்த ஷெல்ஃபில் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டிலில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சாம்பார் பொடி, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்கும். இதில் உள்ள கிளாஸ் பாட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்பூன் தான் போட்டு வச்சுருப்பேன். இந்த கிளாஸ் பாட்டில் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன். ஒரு 7 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது. மேலே இருக்கிற கிளாஸ் பாட்டிலோட அடுத்த பெரிய சைஸ் வந்து இதுவும் நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். ஜாடியில் பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் இருக்கிறனால ஸோ இந்த ரேக்கில் ஃபுல்லாமே இந்த மாதிரி ரெட் கலரில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து பெரிய சைஸு. அது அங்கே மேலே இருக்கிறது வந்து இதுக்கு அடுத்து குட்டி சைஸ் கிளாஸ் பாட்டில். இந்த ஸ்டோரேஜ் ரேக்கில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அது பக்கத்தில் இருக்க ரேக்கில் நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா, அதுலேயும் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு குடுவை டைப்பான கிளாஸ் பாட்டில். இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து வெந்தயம், ஜீரகம் அது வச்சுருக்கேன். அடுத்து இந்த குட்டி பாட்டிலில் பார்த்திங்கன்னா பெப்பர் வந்து போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு ஈஸியாக தட்டும்போது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அது கீழே உள்ளதில் பார்த்திங்கன்னா மல்லி, அப்புறம் பொட்டுக்கடலை அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து அதுக்கு கீழே இருக்க கிளாஸ் பாட்டிலில் பெருஞ்சீரகமும் மிளகும் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து நம்ம எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம சமையல் பண்ணும்போது எடுத்து போடுறதுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரேக் சைடில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட் வந்து ஒரு லைட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் 2 எஸ் ஹூக் போட்டுட்டு அதில் வந்து ஒரு இடிக்கி, அதுக்கப்புறம் சிசர் வந்து அதில் வந்து போட்டு வச்சுருப்பேன். அது பக்கத்துலேயே ஸ்விட்ச் போர்டு இருக்கிறதுனால மிக்சியை வந்து இங்கே கீழேயே வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம சின்ன இடத்துல என்ன ஆர்கனைஸ் பண்ணதுன்னு தெரியாமல் இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹூக்கில் பார்த்திங்கன்னா அரிப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பால் அரிப்பு, அதுக்கப்புறம் நெய்யிக்கு தனியாக, அப்புறம் டீ வடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அரிப்பு வந்து போட்டு வச்சுருப்பேன். இந்த ரேக்கில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா, மஞ்சள் தூள், கடுகு, அப்புறம் ப்ரூ இந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த இதில் வந்து மேலே 2 ஷெல்ஃப் இருக்கும். அதில் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதில் மேலே இருக்க சில்வர் ஜம்படம்லாம் பாருங்கள், ப்ளூ கலரில், க்ரீன், அப்புறம் ஆரஞ்சு இந்த மாதிரி இருக்குல்ல. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூ கலர் ஜம்படம்னா கோதுமை மாவு, அரிசி மாவு அந்த மாதிரி, அப்புறம் அவல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒவ்வொரு கலரில் போட்டு வச்சுருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கலரில் வந்து இந்தந்த ஐட்டம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அது வந்து ஈஸியாக எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எல்லோ கலர் பாட்டில்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா சீனி, நாட்டு சர்க்கரை, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் மேலே இருக்கும். அடுத்து அதுக்கு கீழே இருக்க ஷெல்ஃபில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து பிரியாணி அரிசி போட்டு வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் பாட்டில் வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு வரேன், நல்லா தான் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி தெரியும்.
அடுத்து இதில் உளுந்து, சிறுபேத்தம்பருப்பு, துவரம்பருப்பு அந்த மாதிரி பருப்பு ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபில் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இதில் வந்து ஒரு கிளாக் வந்து வச்சுருக்கேன். நம்ம கிச்சனில் எப்படினாலுமே டைம் பார்க்கணுன்னு தோணும். ஸோ அதனால் பக்கத்துலேயே வந்து இருக்கிறதுக்காண்டி இங்கே ஒரு கிளாக் வந்து வச்சுருக்கேன். இந்த 4 ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயும் என்ன போட்டு வச்சுருப்பேன்னா சென்னா, சிறுபயிறு, உப்பு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுல போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து எல்லாமே எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஷெல்ஃப்லலாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 பாட்டிலுமே பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் நான் வாங்கினேன். இது வந்து கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். இந்த மேலே 2 ஷெல்ஃப்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் 2 ஹூக் இருக்கும். இதில் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எங்கேயும் தேட வேண்டாம், டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே சைடில் வந்து 2 ஷெல்ஃப் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா 2 ஜாடி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஜாடியில் கல்லுப்பு வந்து போட்டு வச்சுருப்பேன். பக்கத்தில் இருக்க இந்த ஜாடியில் வந்து புளி வந்து போட்டு வச்சுருப்பேன். சைடில் வந்து 2 ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும். அடுத்து அது கீழே இருக்க ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸஸாக இருக்கும். இதில் வந்து சுகரு, நாட்டு சர்க்கரை, டீ தூள், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபில் வந்து இருக்கும். அடுத்து அது கீழே பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னர் ஸ்டோரேஜ் ரேக் இருக்கும். வந்து நான் ஆயில் கண்டெய்னர் வந்து கிளாஸில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக் வந்து மாறிட்டேன். இது வந்து இப்போ நல்லா இருக்குது. அடுத்து இந்த 2 ஓலைப்பட்டி இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து ஸ்வீட் வந்து வந்திருந்தது. இந்த ஓலைப்பட்டி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நிமித்து வைக்கணும்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த 2 ஓலைப்பட்டிலேயே வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த சைடில் இந்த இதில் வச்சுருக்கேன். இந்த ஓப்பன் ஷெல்ஃப்லலாம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இந்த சைடு ஃபுல்லாகவே. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் ஃபில்டர் இருக்கும். இந்த சில்வர் வாட்டர் ஃபில்டரில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரேக், கீழே ஒரு ரேக்குன்னு இருக்கும். மேல் ரேக்கில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி கீழே வந்துடும். பிறகு கீழே வந்து ஒரு பைப் இருக்கும். ஸோ அது வழியாக நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். இந்த ஃபில்ட்ரு வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து தனி வீடியோவாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன். கிச்சனில் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த இதில் மேலே பார்த்திங்கன்னா ஹாப்பி கிச்சன் சொல்லிட்டு இது வந்து நானே ரெடி பண்ணது. பைனாப்பிள் மாதிரி ஒரு இது மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் ஹாப்பி கிச்சன் வந்து இதில் வந்து எழுதியிருக்கேன். இது வந்து சும்மா நார்மலாக ஒரு இது தான், லைக் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த சைடில் வந்து ஒட்டியிருக்கேன். அடுத்து ஃபில்டருக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா டைனிங் ரூமுக்கும் நம்ம கிச்சனுக்கும் சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து சேவிங் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பிளேட் மாதிரி இருக்கும், மேலே வந்து 3 ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக கையில் எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தோசை விடும்போது நல்லெண்ணெய் ஊற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் கொடுத்துருப்பாங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்து தோசை ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு இதில் மட்டும் சில்வர் ஸ்பூன் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பக்கத்தில் இருக்க ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா காஞ்ச திராட்சை அந்த மாதிரிலாம் இருக்கும். டைனிங் ரூம்லேருந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சென்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கிடையாது, ஃபைபர் தான். அதுக்கு அடுத்து சைட்லேயே பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து மணி பிளான்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். நமக்கு டைனிங் ரூம்லேருந்தும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், கிச்சன்லேருந்தும் பார்க்கும்போது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ அந்த சைடில் வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து கீழே ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். ஒரு வெங்காயம் கூட இருக்கும் ஃபஸ்ட்டு. இதில் வந்து மேல் ரேக்கில் பூண்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுருப்பேன். அடுத்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன உரல் கல் இருக்கும். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம், அப்புறம் ஒரு குடம், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் கீழே. ரைட் சைடில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப குட்டி கிச்சனுங்கிறனால எந்தளவுக்கு ஸ்பேஸ் சேவிங்காக ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கேஸ் ஸ்டவ்க்கு இந்த சைடில் மேலே பார்த்திங்கன்னா 3 ஜன்னல் இருக்கும்.
கிச்சனுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிங்க் ஏரியா இருக்கும். அதுக்கு சைடில் வந்து ஒரு வாட்டர் ஃபில்டர் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து வாஷிங் லிக்விடு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். இந்த ஸ்க்ரப்பு ப்ரஷ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி போட்டு இங்கே சிங்க்குக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பேன். சிங்க்குக்கு பக்கத்துலேயே வந்து வாஷிங் லிக்விட் பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த லிக்விட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 99 ரூபீஸ்க்கு என்னமோ தான் வாங்கினேன். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் வரேன். நல்லா தான் இருக்குது. ஃபில்டருக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா 2 ஹூக் இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து ஸ்ட்ரெயினரும் இன்னொருல வந்து வுட்டு கட்டிங் போர்டும் இருக்கும். கிச்சனில் என்னடா பாத்திரம் ஒன்றுமே காணோம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இந்த கபோர்டு இருக்குது பாருங்கள். இந்த கபோர்டுக்குள்ளே தான் நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். பிளேட்ஸு பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ இதில் தான் இருக்கும். ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். ஓவராலாக ஸோ அப்படியே காமிக்கிறேன். கிச்சனில் வந்து எனக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்க முடியல. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அப்படியே டைனிங் ரூமில் இருக்கும். கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிப்ஸு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனில் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்தந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வச்சுருங்க. நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல வச்சிட்டோம்னா வந்து அது வந்து நீட்டாக ஆர்கனைஸ் ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து ஏதாவது நீங்கள் போட்டு வச்சுருக்கிறது காலி ஆயிடுச்சுன்னா அதை வந்து அந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணுங்கள். அடுத்து நைட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா சிங்க்கும் கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீனாக வச்சுருங்க. அது மாதிரி டெய்லி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நம்ம கிச்சன் வந்து நல்ல ப்ளசண்ட்டாக வந்து சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்த நாள் மார்னிங் காலையில் எழுந்துச்சி வந்து பார்க்கும்போது நமக்கு எப்போவுமே கிச்சன் வந்து நீட்டாக நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து சமைக்கும் போது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு கீழே வந்து ஒரு டஸ்ட்பின் இருக்கும். அது பிறகு இந்த சிங்க்கு கீழே வந்து ஒரு மேட் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான். கிச்சனோட ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கிச்சனில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்திருக்கும். எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய கிச்சனை வந்து இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் ஐஷு டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.